அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்கிற பகுதியின் கீழ் வரக்கூடிய ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்கிற ஒரு பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்றால் ஒரு மனிதனுடைய உழைப்பை சுரண்டுபவர்களுக்கு எதிரான தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒரு வலிமை உள்ள யாரும் வலிமை இல்லாதவருடைய உழைப்பை சுரண்டி அதன் மூலம் ஆதாயம் தேடினால் அது கிரிமினல் குற்றம் என்று விவரிக்கக்கூடியது தான் ஆர்டிகிள் 23 மற்றும் 24. இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்பது என்னென்ன பிரச்சனைகளை விரிவாக பேசுது அப்படின்னு சொன்னால், வலுக்கட்டாயமாக ஒருவரையோ அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவரையோ வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு ஊதியம் வழங்காமல் அல்லது போதிய ஊதியம் வழங்காமல் அல்லது அதிக நேரம் அவர்களை வேலைக்கு வாங்கி வலுக்கட்டாயமாக அவர்களை வேலை வாங்கி அவர்களை துன்பப்படுத்தினால் அது கடுமையான கிரிமினல் குற்றமாகும். அது மட்டும் இல்லாமல் பிச்சை எடுப்பதற்காகவோ அல்லது பாலியல் தொழிலுக்காகவோ ஒருவரை கடத்தி அதன் மூலம் வேலைக்கு அமர்த்தி அதன் மூலம் ஆதாயம் தேடினால் அது கிரிமினல் குற்றம் என்று சொல்லக்கூடியது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகும். இதுக்கு பேர் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித கடத்தல், குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைப்பது அல்லது பெண்களை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவது, இது எல்லாமே ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கீழே வருது. அதே போல ஒருத்தருக்கு போதிய ஊதியம் கொடுக்காமல் வேலை வாங்குவதும் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். அதனால ஒரு மனிதனுடைய உழைப்பை சுரண்டினாலோ அல்லது அவருடைய வளத்தை சுரண்டினாலோ அல்லது அவருடைய சிந்தனைகளை அவருடைய நோக்கங்களை சுரண்டினாலோ, சிந்தனையை எப்படி சுரண்ட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவருக்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பு செய்யணும்னு நினச்சி ஒரு ஐடியா வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஐடியாவை திருட்டுத்தனமாக எடுத்து இவங்க அதை செயல்படுத்திட்டு அவருக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அப்படின்னா ஒருவருடைய சிந்தனையை திருடியதற்கு சமமாகும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு புத்தகத்தை ரஃபா ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்காரு. அதை எடுத்து இவர் வலிமை உள்ள ஒருத்தர், பணம் உள்ள ஒருத்தர் பதிப்பிச்சுட்டு வலிமை இல்லாத அவருக்கு எந்த விதமான பணத்தையோ காம்பன்சேஷனையோ கொடுக்காம அதன் மூலம் ஒரு ஆதாயத்தை தேடுறாரு அப்படின்னா அவருடைய சிந்தனையை சுரண்டியதற்கு சமமாகும். இது போன்ற ஒருவருடைய உழைப்பை அல்லது ஒருவருடைய சிந்தனையை அல்லது ஒருவருடைய பணத்தையோ பொருளையோ சுரண்டினால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்வது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 23 மற்றும் 24. இதற்கு சில சட்டங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கு. என்னென்ன சட்டங்கள்லாம் நமக்கு நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொன்னால், இந்த இம்மாரல் டிராஃபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம், அதுபோல மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமும், பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமும் நமக்கு மிகவும் பாதுகாப்பான சட்டங்களாக இருக்கு. இது போன்ற பல சட்டங்கள் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கு. நம்ம அதை இன்னொரு காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய 24ஆம் ஆர்டிகிள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகிள் 23 மட்டும் பார்த்துருக்கோம். 24 இன்னொரு காணொலியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.